OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்கிற ஹக் அப்படிங்கிற ஒரு இந்தி படம். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இது வந்து கோல் டிராமா. இந்தியாவில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். IMDb ரேட்டிங் வந்து 8. அது சில விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக நடந்திருக்கும், அது ட்ரூ ஸ்டோரி எடுக்கும்போது ஒரு மாதிரியாக எடுத்துருவாங்க. சில படங்கள் மட்டும்தான் அப்படியே அப்படி கிரிப்பாக கொண்டு போக முடியும். அதில் ஒன் ஆஃப் த மூவி ஹக். ஏன் 8 ரேட்டிங் வந்திருக்குன்னா IMDb அது ரீசன் பியூட்டிஃபுல் டைரக்ஷன். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது. அது எப்படி காட்சிமைப்படுத்திருக்காங்க. இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட் ட்ராமானா நிறைய பேருக்கு பிடிக்காது. அது மாதிரி நினைப்பா கோர்ட்டில் பேசிட்டே இருக்காங்கன்னு. ஆனால் அதை கூட அது பியூட்டிஃபுல்லாக அந்த மொமெண்டம் குறையாமல் கொண்டு போனது தான் டைரக்டருடைய பெரிய சக்ஸஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச கேஸ் தான் ஷாபானு அகமத் கான் சுப்ரீம் கோர்ட் கேஸ். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லீகல் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஜென்ரலாகவே இந்த அரசியலை உற்று நோக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த படம். அதாவது என்னென்னா முத்தலாக்கை பற்றிய படம். அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம். அந்த படத்தின் கதாநாயகி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 3 குழந்தை பிறக்குது. 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கதாநாயகன் வந்து வேற செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. முஸ்லீம் சட்டத்தில் உண்டு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிறாரு. பாகிஸ்தானுக்கு போறாரு. நான் ஒரு வேலை விஷயமா கேஸ், அவர் அட்வொகேட். அவர் ஒரு கேஸ் விஷயமா நான் போறாங்க, போய் பார்த்துட்டு வரேன்னு போறாரு. வரும்போது ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதை அப்படிங்கிற. 3 குழந்தை இந்த அம்மாவுக்கு. ஒரு ஸ்டேல் இந்த அம்மா கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த அம்மா அப்படியே தான், சரி நம்ம இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வருத்தத்தில் தான் இருக்குது இந்த பொம்பளை. அவள் வந்து குழந்தைக்கு மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் அனுப்பணும் சொல்லி 400 ரூபாய் மெயின்டெனன்ஸ் அனுப்புறாரு. ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த 400 ரூபாய் மெயின்டெனன்ஸை நிறுத்திடுறாரு. நிறுத்தின ஒன்று தான் இந்த அம்மா வந்து சண்டை போட ஆரம்பிக்குது. என்ன குழந்தைக்கு எப்படி பணம் கொடுக்காம நீ இருக்கலாம், அது சரியா நீ சரியா சண்டை போட ஆரம்பிச்சோன்னே, ஓ நீ இவ்வளோ எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த கோவத்தில் டக்கு டக்கு டக்குன்னு 3 ட்ரிப்பு தலாக் தலாக் தலாக்குன்னு 3 ட்ரிப்பு சொல்லிவிடுவான். தலாக் இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நான் தலாக் சொல்லிட்டேன், நீ ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் வெகுண்டு எழுந்துக்கிறான். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடந்த ஒரு சண்டை, ஒரு முஸ்லீம் கணவனுக்கும் முஸ்லீம் மனைவிக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட சண்டை வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவள் கேஸ் போடுறான். கேஸ் போட்டதுக்கு அப்புறம் இது இந்தியா முழுக்க ஒரு பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்தியாவே பற்றி எறிந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த கேஸ். முஸ்லீம் பெண்களுடைய தனிப்பட்ட உரிமையை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ண முடியும், அவருடைய உரிமை சம்பந்தப்பட்டது. பெண்ணடிமை, முத்தலாக் வந்து முஸ்லீம் பெண்களுக்கு எப்படி எதிராக இருக்குது. பெண்ணியவாதிகள்லாம் ஒன்னா சேர முஸ்லீம் லா போர்டு வந்து எங்களுடைய தனிப்பட்ட உரிமையில வந்து இந்திய அரசாங்கம் தலையிட முடியாது, எங்களுக்கு வந்து ஷரியா லா பிரகாரம் எங்களுடைய லாவே தனி தான், அது இந்த சிவில்லா வந்து எங்களுக்கு யூனிஃபார்ம் சிவில்லா எங்களுக்கு ஒத்து வராது, எங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு முஸ்லீமுடைய ஆண்கள் பேச வெகுண்டு எழுது ஜனம். கடைசியில் தீர்ப்பு என்ன வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் படம் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அந்த பெண் எவ்வளோ அழகாக நடிச்சிருப்பா தெரியுங்களா அந்த பெண். அதுவும் பர்டிகுலராக அந்த கிளைமேக்ஸில் இவங்க அடுத்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடும் கேஸு. அலிகார் கோர்ட்டில் செஷன் கோர்ட் நடக்கும், அப்புறம் அலகாபாத் ஹைகோர்ட்டில் வரும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வரும். ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பொண்ணு பேசுவான். இவங்க அட்வொகேட்டை வெயிட் பண்ண நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுவா பாருங்க. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் வைக்கணும். கண்ணுலேருந்து தண்ணி வர்றதுன்றது எல்லாம் அழுவாங்க, மூக்குலேருந்து அப்படியே தண்ணி விழுவும். அந்த சீன் அவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட் வச்சிருப்பான். பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கான் அந்த அம்மா. பிரமாதமான ஆக்டிங். அதில் பியூட்டி என்ன தெரியுங்களா உங்களுக்கு, அந்த கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகன் பேசுவார். அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, எங்களை முஸ்லீம்களுக்காக எங்களுக்கு பார்ட்டிஷன் நடக்கும்பொழுதே எங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படிங்க நான் பாகிஸ்தானுக்கு போயிருப்போம், ஆனால் நாங்கள் இங்கே இருந்தோம்னா எங்களுக்கு சில உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டால் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், பெரும்பான்மைக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணின்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே தோணும். எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தோணும்னா, இந்த லேடியோட அட்வொகேட் முஸ்லீம் அட்வொகேட், அந்த எதிர்த்தரப்பு வக்கீல், அவர் இந்த புருஷங்காரன் ஆர்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவரே சொல்லிவிடாரு, அவர் பண்ற நியாயம் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஆர்குமெண்ட் இருக்கும். பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பான். அந்த அகமது கான் நடிச்சவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அந்த ஆர்குமெண்ட்லாம் வந்து எந்த வகையில் ஒவ்வொருக்கும் நாங்கள் தான் கஷ்டப்படணுமா, எங்களுக்கும் தனி உரிமை, எங்களுக்கு லாவே ஷரியா லா தான், எங்களை எப்படி நீங்கள் வந்து சிபிசியில் கொண்டு வரலாம்,
சிவில் ப்ரொசீஜர் கோடில். அது கொஸ்டின் வந்து 125 சிபிசி, அந்த லீகலாக நம்ம போக வேண்டாம். அது எங்களுக்கு அட்ராக்ட் ஆக எங்களுக்கு தனி சலுகைகளே இருக்கு, இந்த அக்ஷரன்ஸ் கொடுத்தானா எங்களை இந்தியா கூட சேர்த்தீங்க அப்படின்னு அவன் சொல்ல 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 பழைய வரலாறுகள்லாம் வெளியில வரும். அப்ப அதுக்கப்புறம் இந்த கணவன் பேசி முடிச்சதுக்கு இந்த லேடி பேசுவா, சரி நீங்க சொல்றது எல்லாமே நீங்க உங்க சைடுன்றீங்களே, இந்த முஸ்லீம்லான்னு பேசிட்டே இருக்கீங்களே, முஸ்லீம்லால பொம்பளைங்களை எங்கடா நீங்க சேர்த்தீங்கன்னு கேட்பா. முஸ்லீம்ன்றது ஆம்பளைங்க மட்டும்தான் முஸ்லீமா, பொம்பளைங்க கிடையாதா? எங்களோட உரிமை எங்கடா கேட்டீங்க? எங்களை போய் கேட்டா, நான் பாதிக்கப்பட்ட பொம்பளை முஸ்லீம் போய் கேட்டா நீ வந்து ஜமாத்ல போய் பேசுன்றீங்க, முஸ்லீம் லா போர்டில் போய் பேசுன்றீங்க, அங்க ஃபுல்லா ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பொம்பளைங்களை வார்த்தை கேட்கறதுக்கு பொம்பளைங்களே அங்க இல்லை. அப்படி இருக்க பட்சம் நான் எங்க முஸ்லீம்ன்றது ஆண்கள் மட்டும்தானா, மதவாதிகள் மட்டும்தானா, பெண்கள் கிடையாதான்னு கேட்கும் பொழுதெல்லாம் அந்த இடம்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். கடைசியில தீர்ப்பு வந்து அந்த பொம்பளை, அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம், மறைக்கிறது ஒன்றும் கிடையாது. எஸ், மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும், அதான் ஒய்ஃப் தான் முத்தலாக் 3 தலாக் சொன்னது வந்து தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லும். அதுக்கு அவ சொல்லுவா, குரான்ல இருந்ததுலாம் உன்னை விட நான் குரான் நிறைய படிச்சிருக்கேன்னுவா. குரான் தான் எனக்கு தெய்வம், உன்னை விட குரான் எனக்கு அதிகமாக நான் படிச்சிருக்கேன். குரான்ல ஒருத்தன் 3 தலாக் டக்கு டக்குன்னு சொல்லிட்டான்னா அவனை சாட்டி அடிக்கணும்னு நம்ம நபி சொல்லியிருக்காரு, அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்பா. இது மாதிரி பல விதமான கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின்ஸ்லாம் உண்டு இதுல. ஸோ இன்னொரு விஷயமா நான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது பேசப்பட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. கரெக்டு, முஸ்லீம்ஸ்க்கு தனி பர்சனல் லா கேட்குறீங்க, ஷரிய லா பிரகாரம் ஒரு ஆண் முஸ்லீம் 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கு. ஆனால் முதல் முறை சம்மதம் வாங்கணும்னு இருக்கு, சம்மதம் வாங்கினீங்களா? எங்கிட்ட சம்மதம் வாங்காம தானே பண்ணியிருக்கீங்க, அது உண்டு. அப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்போ சிவில் லா மட்டும் உங்களுக்கு ஷரிய லால வந்து ஒரு அரபு நாடுகள்லாம் குற்றம் பண்ணானா கையை வெட்டுறான் காலை வெட்டுறான், அப்போ இங்கே இருக்க முஸ்லீம் லாக்கு அதை அப்ளை பண்ணலாமா? அப்போ நீங்கள் சிவில் லாக்கு மட்டும் தனியாக வச்சுக்கிறீங்க, பர்சனல் லாக்கும் தனியாக வச்சுக்கிறீங்க, இது நியாயமான கேள்வி. இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. கடைசியில் தீர்ப்பு வந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டது. அந்த அம்மா ஜெயிச்சுட்டு வெளில வரும்போது அதை பார்க்குற சீன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஜெயிச்ச லேடியோட ரூவா. இதோட படம் முடியுது. ஆக்சுவலாக அந்த லேடி தன்னோட உரிமையை நிலைநாட்டி முத்தலாக் கொடுத்த தவறு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடும், அந்த மாதிரி ஜெயிச்சுடாங்க, படம் முடியும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வரலாறு எடுத்து படித்து பாருங்க. அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டதா? அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்போ ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறேன், அந்த தீர்ப்பு வரும் பொழுது அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டதா அது என்னங்கிறத நான் சொல்ல விரும்பல. நீங்க வந்து விருப்பம் உடையவங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஷாபானு கேஸ் இன்னைக்கும் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அது ஷாபானு கேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதா, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலையா, ஏன், எதனால அப்படிங்கிறத வரலாறை தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் பண்ணி பாருங்க. இது உங்களோட சட்ட அறிவையும் சமூக அறிவையும் மேம்போக்கு கண்டிப்பா வளர்க்கும். எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படம். குறிப்பா இஸ்லாமிய சமூகத்து பெண்கள், ஆண்கள் இந்த படத்தை பார்க்கணும். அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்கும், எனக்கு ஒரு பொண்ணு 2 பையன் இருக்கிறான், இந்த விஷயத்தை நான் சைலண்டா விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு 2 பசங்க இருக்கான்னு பத்தி அவனும் தன் பொண்டாட்டி இதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவானுங்க. அப்போ நான் சரியா பையனை வளர்க்காத மாதிரி ஆயிடும். என் பொண்ணு ஒருத்தர் இருக்கேன், என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஆம்பளை என் பொண்ணு இது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான், அப்போ என் பொண்ணு வருத்தப்படுவா, இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் நான் போராடுறேன்னுவா. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். படத்தை பாருங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்தி வரும். அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லையாங்கிறத விருப்பப்பட்டவங்க கூகுள் பண்ணி பாருங்க. பியூட்டிஃபுல் மூவி, மிஸ் பண்ணாம பாருங்க. ஹக் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி இருக்கு. இன்னொரு படத்தோட ரிவ்யூட உங்களை சந்திக்கிறேன். டில் தென் see you, bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.